என்ன லாயர் சார், உங்களுக்கே தெரியாதா? டைம் 6:30 ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் வெயில விட முடியாது. நடுவுல சாட்டர்டே சண்டே வேற. இதுக்கு மேல என்ன மண்டே தான். கோர்ட்ல பாத்துக்கோங்க. மேடம், ஆனா நாங்க காலையில 11:30 மணிக்கே வந்துட்டோம் மேடம். என்ன பண்றது லாயர் சார்? எனக்கு இந்த ஒரு கேஸ் மட்டுமா இருக்கு. என்ன பண்றது மேடம்? உங்களுக்கு வேண்டப்பட்டவங்களா இருந்தா இந்த ஒரு கேஸ் மட்டும் தான் உங்க கண்ணுக்கு தெரியும். நான் சொல்லல சார். வாங்க சார், மண்டே பாத்துக்கலாம். மேடம், அப்படின்னா இன்னும் 2 நாள் என் ஒய்ஃபை லாக்அப்ல தான் வச்சிருப்பீங்களா? அதான் சார் ரூல்ஸ். மேடம், மேடம் என்ன மேடம்? மேடம், மேடம் ஒரு நிமிஷம் இருங்க மேடம். மேடம், மேடம். சார் என்ன சார் இப்படி பண்றாங்க? சார், இந்த லேடியை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நம்ம வரும்போது அவங்க இல்ல, அப்பவே புரிஞ்சு போச்சு. காசு வாங்கியிருப்பாங்க சார். இதை நான் சும்மா விட மாட்டேன் சார். இப்பவே போய் என்னன்னு கேட்டு வரேன். சார், உணர்ச்சி வசப்படாதீங்க சார். இன்னும் 2 நாள் உங்க ஒய்ஃப் லாக்அப்ல தான் இருக்க போறாங்க. இப்போ நீங்க ஏதாவது அவங்க கிட்ட பேச போனீங்கன்னா அந்த கோவத்தை அவங்க மேல தான் காட்டுவாங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்க, மண்டே பாத்துக்கலாம். ஹலோ சார். ஹலோ சார். இடத்தோட ஓனரையும் இடத்த வாங்க போறவரையும் மீட் பண்ண வச்சுட்டேன். மத்த விஷயங்களை நல்லபடியா பேசி டீல சக்சஸா முடிக்க வேண்டியது உங்க கையில தான் இருக்கு. வெண்ணிலா அனுப்பின டாக்குமெண்ட்லாம் பார்த்தேன். லீகல் கூட பார்த்தேன். பேங்க் லோன் தவிர்த்து நல்ல ப்ராப்பர்ட்டி தான். சொல்லுங்க சார், நீங்க என்ன ஆஃபர் பண்றீங்க? இடம், பில்டிங், கார்மெண்ட்ஸ், மெஷின்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வேல்யூ போட்டு சொல்கிறேன். ஒரு 2C கொடுத்துருங்க. என் மைண்ட்ல இருக்கிறத விட டபுளா சொல்றீங்களே. 1Cயா? சார், நிச்சயமா அந்த ரேட்டுக்கெல்லாம் முடியாது சார். அதுவே பழைய பில்டிங். மொத்தமா டெமாலிஷ் பண்ணோம். அதுக்கே 10 lakhs மேல வரும்.